அரை பிரிஞ்சி இலை, கல்பாசி சின்னது ஒன்று, நட்சத்திரப்பூ ஒன்று, மராட்டி மொக்கு ஒன்று, ஏலக்காய் 2, கிராம்பு 3, பட்டை சின்ன துண்டு 1, இந்த ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் மல்லி விலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 6லேருந்து 7 வரமிளகாய் காரத்துக்கேற்ப, அரை ஸ்பூன் கசகசா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதில் எண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்திருக்கேன். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இது தனியாக பவுட்ரு பண்ணணும், ட்ரை பவுட்ரு மாதிரி. அடுத்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய் இது தனியாக வறுத்து இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து மட்டனை கழுவிக்குவோம். மட்டனில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரே முறை தான் வாஷ் பண்ணியிருக்கேன். மட்டன் வந்து ரொம்ப நேரம் வாஷ் பண்ணால் அந்த டேஸ்ட் போயிடும். அதனால் ஒரே வாஷில் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போடுறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றா போட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் மட்டனில் கொழுப்பு இருந்தது அதை இப்போயே போட்டுறேன். அதையும் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 பழம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து 1/2 கிலோ கறிக்கு அப்படியே கரெக்டாக இருந்துச்சு, மீதி இல்லாமல் அதை ஃபுல்லாக போட்டுட்டு மட்டனையும் எண்ணெயிலே போட்டு மசாலாவோட வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவைக்கான அளவு தண்ணி விட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் பொறுத்து கறி எப்படி வேகுதோ வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் எடுத்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். நல்ல டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி.